வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸாக ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் எடுக்கிறேன். என்னால் சொல்ல முடியல, நான் சொல்கிறேன். ஓகே, கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணேன்னா, கோகோனட் பர்ஃபி பண்ணேன். பர்ஃபி பண்ணிவிட்டு அது பீஸ் கேக் வரும்னு நினச்சேன். அது ஆனால் ரவுண்டு பீசஸ் தான் நான் பிடிச்சி வச்சேன். கடைசியாக கொஞ்சம் ஜீரப்பதம் அதிகமாக இருந்ததுனால நிறையா கொஞ்சம் ரவுண்டாக பிடிச்சி வச்சேன். இது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பர்ஃபி பண்ணேன். அது வந்து ஃபுல்லாக கேக் மாதிரி வராத காரணத்தினால ரவுண்டாக பிடிச்சி வச்சேன். அப்புறம் வந்து மீல் மேக்கர் கோலா பண்ணேங்க. மீல் மேக்கர் வீட்டில் இருந்துச்சு. மீல் மேக்கரை ஊற வச்சு அதை பிச்சு கறி மாதிரி போட்டுட்டு பொட்டுக்கடலை, கடலப்பருப்பு, பொட்டுக்கடலை, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர், வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட சேர்த்து ஃபுல்லாக கோலா மாதிரி ஊற்றி வச்சுட்டு பதம் கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட வச்சு ஏற்றி அதை ஃபுல்லாக ரவுண்டாக்கி கோலாவாக உருட்டி எடுத்து ஃபுல்லாக எண்ணெயில் பொரித்து எடுத்தேன். ஒரு 25 கோலா வந்திருக்கும் எனக்கு. இதாங்க நான் 2 டிஷ்ஷு பண்ணேன். வீட்டுக்காரர் வந்து அன்றைக்கி சைட்டு ஒர்க்குக்கு போயிருந்தாங்க திருவாரூர் கிட்ட. அவங்க வர்ற வரைக்கும் ஈவினிங் கொஞ்சம் போராக இருக்கும்னு சொல்லிவிட்டு தேங்காய் பர்ஃபி பண்ணேன். அது கொஞ்சம் ரவுண்டாக போயிடுச்சு. அப்புறம் வந்து கோலா பண்ணேன். முந்திரி கோலா பண்ணாமல் மீல் மேக்கர் கோலாவாக பண்ணேன். அது ஒரு 25 கோலா வந்துச்சு. அவ்வளோதாங்க. அன்றைக்கி எனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக அவங்களும் வெளியிலேருந்து நிறைய டிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி நைட் கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டவங்க டின்னரில் வந்து புரோட்டா, பாயா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, மட்டன் கறி குழம்பு, எக் பொடி மாஸ், அவ்வளோ கொடுத்தாங்க. நிறையா இருந்துச்சு. நிறையா வாங்கிட்டு வந்து மாமா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் கோலா செஞ்சுருந்தேன். அப்புறம் பர்ஃபி இருந்தது. இதெல்லாம் டிஷ்ஷஸாக வச்சுருந்தேன். அப்புறம் நாள் வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது திருவையார் அசோகா வாங்கியிருந்தோம். ப்ளஸ் மிக்சர் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தான் நாங்கள் முன்னாள் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டோம். அவ்வளோதான் சாப்பிட்டோம். அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு டே ரெசிபி சொல்லிட்டேனுங்களா. நெக்ஸ்ட் டே ரெசிப்பியில் மறந்துச்சு. சாரி.